Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா RRB ALP JEE இதோட எக்ஸாம் ஷெட்யூல் பத்தியும் 2019ல JEE CPT 2ல வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளவு வந்துச்சு அப்படின்றதையும் 2024ல நம்ம வந்து எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஒரு 30 டேஸ் தான் வந்து எக்ஸாமுக்கு இருக்குறதுனால 30 days revision strategy வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து பாத்தீங்க அப்படினா ரயில்வே ரெக்ரூட்மென்ட் போர்டு வந்து ஆபீஷியலா வந்து ஒரு நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க. எக்ஸாம் ஷெட்யூல் வந்து ALPக்கும் JEEக்கும் வந்து 19 மார்ச் 20 மார்ச் வந்து எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படினா RPF கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு வந்து 20 வரை எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, இப்போ இது வந்து அனௌன்ஸ் பண்ணதுனால மேபி வந்து கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து 18 வந்து முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து 19 வந்து ALP எக்ஸாம் வந்து நடக்கும். மேபி 20 அல்லது 21 அந்த ஒரு டேட்டில் 2 டேட் வந்து மேபி வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி இதே டேட்டில் தான் வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து அதிகப்படுத்துங்க, அதிக டைம் வந்து ஒதுக்குங்க, நல்லா வந்து படிங்க. ஓகேங்களா, பார்த்தீங்க அப்படின்னா RRB சென்னையில் JEEக்கு வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, வேலிட் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 1,17,000 பேர் வந்து வேலிட் அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. 2019ல் பார்த்தீங்க அப்படின்னா 5 lakhsக்கு மேலே இருந்துச்சு. அப்போ வேக்கன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாதி வேக்கன்சி தான் இருக்குது. இருந்தாலும் வந்து 1,17,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து காம்படிஷன் கம்மி அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. காம்படிஷன் வந்து இப்போவும் வந்து அதிகமாக தான் இருக்குது. கம்மியான பேர் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால் காம்படிஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சி படிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி படிங்க. ஓகேங்களா, இந்த கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா RRB சென்னையில் 2019 JEE ஒரு 2-3 பேனலுக்கு அப்புறம் கொடுத்த கட் ஆஃப் இது. ஃபஸ்ட்டு பேனலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 94க்கு மேலே எடுத்தவங்களுக்கு கிடச்சிது. ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2024 JEEக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 100+ வந்து கட் ஆஃப் வந்து எதிர்பார்க்கலாம். அதனால் நீங்கள் மோஸ்ட்லி வந்து 100+க்கு வந்து எய்ம் பண்ணுங்கள். ஓகேவா, மேபி வந்து கொஷின் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னா அந்த டைம் வந்து கொஞ்சம் வந்து கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து வேக்கன்சி கம்மின்றதுனால கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் வரும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா CPT 1க்கும் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் வரும். கூடிய விரைவில் வந்து ரிசல்ட் வெளியே வர போகுது. ரிசல்ட் வந்ததுன்னா அது வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா JEE CPT 2ஓட எக்ஸாம் பேட்டர்னு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 150 கொஷின். இதில் டெக்னிக்கல் வந்து 100 கொஷின் வருது. என்விரான்மெண்ட்டு கம்ப்யூட்டர் 10 கொஷின், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 15 கொஷின் வருது. ஓகேவா, டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 கேண்டிடேட்ஸை வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எல்லாமே நான் டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து CPT 2 பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் கேண்டிடேட்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து மீடியமாக வந்து டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். எக்ஸாமுக்கு வந்து நல்லா படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, CPT 2 பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் தான் வந்து அதிகமான கொஷின்ஸ் வருது. அப்போ நீங்கள் அதுக்கு தான் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகேவா, டெக்னிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து கண்டிப்பாக வந்து CPT 1 முடித்ததுலேருந்து இப்போ வரையும் வந்து ஓரளவு வந்து சிலபஸை வந்து கவர் பண்ணியிருப்பீங்க. கவர் பண்ணி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேவா, டெஸ்ட்டு புக்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து மார்க்லாம் வந்து அடித்து பார்த்து அதில் வந்து தெரியாததை எல்லாத்தையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஓன் ரிட்டன் நோட்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா, அப்படி உங்கள்கிட்ட நோட்ஸ் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த YCT RRB JEE கேப்சூல் மெக்கானிக்கல் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு கேப்சூல் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புக்கு இருக்குது. ஓகேவா, அந்த புக்கில் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட வெற்றி வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியம். அதனால் கண்டிப்பாக வந்து நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள், புதுசாக வந்து அதிகமாக படிக்க வேண்டாம். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா RRB JEE 2019ல் ஒரு 4 செட்டு கொஷின் இருக்குது. அந்த 4 செட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வந்து 400 கொஷின் வந்துடும். இப்போ இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த 400 கொஷின்றது உங்களுக்கு வந்து ஒரு 2000 கொஷின் அப்படின்ற மாதிரி
எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ டெக்ஸ்ட் புக்கிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு என்னென்ன ரிலேட்டட் வருதோ எல்லாத்தையும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஒரு வெல்டிங் பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 4 ஆப்ஷனுக்கும் ரிலேட்டடாக இருக்கிற ஆன்சரை வந்து டெக்ஸ்ட் புக்கில் வந்து எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 400 கொஷின் அப்படின்றது உங்களுக்கு 2000 கொஷின் அப்படின்ற மாதிரி தான் வந்து வரும். ஓகேவா? அதாவது நீங்கள் 400 கொஷினுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2000 கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிசிஇ, எஸ்ஆர், எஸ்சிஆர் அதில் வந்து ஒரு 6 செட் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 1000 கொஷின் டெக்னிக்கல் மட்டுமே வந்துடும். இதுக்கு இந்த கொஷின் செட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜேஇ மெக்கானிக்கல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2018 2024 வரைக்கும் டிசிஎஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுனால கொஷின்ஸ் கண்டிப்பாக ரிப்பீட்டட் தான் ஆகும். அதனால் எஸ்எஸ்சி ஜேஇ கொஷினில் ஆர்ஆர்பி ஜேஇக்கு என்ன சிலபஸ் இருக்கோ அதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து வந்திருக்கோ அதை மட்டும் வந்து பாருங்கள். அதிகமான டைம் வந்து தேவையில்லாத கொஷினுக்கு வந்து அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேடிசி ஹேண்ட்புக் பார்த்திங்க அப்படின்னா அதில் கேட் ஐஏஎஸில் கேட்ட ஒரு சில தியரி கொஷின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்எஸ் குருமி அதோட தியரியும் அதுக்கு ரிலேட்டட் எம்சிக்யூவும் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க. ஏன்னா போன டைம் ஃபுல்லாகவே வந்து ஆர்எஸ் குருமி புக்லேருந்து தான் வந்து கொஷின்ஸ் எடுத்திருந்தாங்க. இப்போ இந்த டைமும் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ லெவல் எக்ஸாம்ன்றதுனால கண்டிப்பாக வந்து ஆர்எஸ் குருமி புக்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அதனால் சிலபஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா எம்சிக்யூவும் பார்த்துட்டு போங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் ஒரு 4 to 5 வீக்ஸ்க்கு வந்து ஸ்டடி ஷெடியூல் கொடுத்துருந்தேன். அந்த ஷெடியூலில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரும் என்வரான்மெண்ட்டும் தான். ஓகேவா? அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தது இந்த ஒய்சிடி பப்ளிகேஷனில் ஆர்ஆர்பி எக்ஸாம் கம்ப்யூட்டர் கொஷின்ஸ். ஓகேவா? அது வந்து ஒரு 747 கொஷின்ஸ் இருக்குது. இதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 395 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து நான் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1ல் பார்த்தீங்கன்னா 92 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாத்தையும் பார்த்துக்குங்க. அப்படி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா லோக்கஸ் டெலகிராம் சேனலில் கம்ப்யூட்டருக்கான நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பிடிஎஃப். அதில் வந்து நீங்கள் போய் பார்த்துக்குங்க. ஓகேவா? அதை வந்து நம்ம வந்து குரூப்லேயும் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அதனால் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 10 கொஷின்றது ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப முக்கியம். அதனால் கம்ப்யூட்டரில் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? என்வரான்மெண்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை ரிவைஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒய்சிடி ஆர்ஆர்பி எக்ஸாம் என்வரான்மெண்டல் சயின்ஸ் 688 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமோட 418 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்வரான்மெண்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து வரும். அதனால் இந்தோ லோக்கஸில் ரிலேட்டடாக 2024 கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு நோட்ஸ் வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டியில் 12th ஒரு 4 சாப்டர் வந்து என்வரான்மெண்ட் வந்து கவர் ஆகுது. அந்த 4 சாப்டர் வந்து நான் வந்து ஆல்ரெடி டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை போய் நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் தியரி கொஷின்ஸ் கேட்குற மாதிரி புக்கிலேருந்து கேட்குற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுலேருந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதனால் அந்த 4 சாப்டரையும் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டியில் வந்து எக்ஸாம்பிளர் எம்சிக்யூ அதில் வந்து எம்சிக்யூ இருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிபிடி 1க்கு வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நோட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ரீசெண்டாக நடந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் அதோட ப்ரீவியஸ் கொஷின் அதாவது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் எம்சிக்யூ வந்து டைரெக்டாக வந்து கொஷின் வந்து கொடுக்கறதுனால அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்மார் எஸ்எஸ்சியில் வந்து மைண்ட் மேப்பை வந்து கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரிக்கெலாம் வந்து மைண்ட் மேப் இருக்குது. அந்த மைண்ட் மேப்பை வந்து ஒரு டைம் வந்து கோத்ரோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஓன் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா
அதை வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பர்மார் எஸ்எஸ்சியில் வந்து மைண்ட் மேப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு டைம் வந்து கோத்ரோ பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஆர்ஆர்பி எக்ஸாமோட ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை வந்து ஜிகே வந்து என்னென்ன வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு டைம் படித்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஓகேவா? ஏன்னா வந்து புதுசாக படிக்கிறவங்களுக்கு ரிவிஷன்றது ஃபஸ்ட்டே வந்து ரிவிஷன்றது சொல்ல முடியாது. அதனால் ஆல்ரெடி இதை படித்து வச்சவங்க தான் வந்து ரிவிஷன் பண்ண முடியும். ஆல்ரெடி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷனுக்கு. நோட்ஸ் எடுத்து வைக்கல அப்படின்னா ரிவிஷன் மெட்டீரியல் மாதிரி கொடுக்குற மெட்டீரியலை வந்து நீங்கள் வந்து நல்லா பார்த்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே கண்டிப்பாக வந்து ஒரு 100 கொஷினுக்கு மேலே வந்து ஈஸியாக அடிக்கலாம். மெயினாக வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் கொஷின் 4 செட்டு கண்டிப்பாக மெக்கானிக்கல் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்து வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கனாவே கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.